என்னோட பர்த்டேக்கு நாங்கள் வெளியில் வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது, அதனால வந்து வெளியில் வந்திருந்தோம். என்னோட பர்த்டேக்கு நான் ட்ரெஸ் எடுக்கணும் இல்லையோ, ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து மாற்றி மாற்றி ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தாரு. நான் ஆல்ரெடி வந்து ஒரு சாரீ வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதையும் வந்து நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அவர் வந்து டிராவல் அப்போ போடுறதுக்கு அந்த டிஷர்ட், ட்ராக் பேண்ட் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாரு. இந்த 3 இயர்ஸாவே என்னோட பர்த்டேக்கு வந்து வெளியில எங்கேயாவது வந்து போறது வழக்கமா இருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போனது கொடைக்கானல் போயிருந்தோம். அடுத்த செகண்ட் டைம் வந்து ஏற்காடு போயிருந்தோம். ஸோ இந்த டைம் வந்து வயநாடு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வயநாடு வந்து போனதே இல்லை, ரொம்ப தூரம் தான். பட் இருந்தாலும் சரி போய் தான் பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். என்னதான் நான் ஏர்ன் பண்ணாலும் எனக்கு தேவையான திங்ஸை நானே வாங்கிக்கிட்டாலும் அந்த பர்த்டே அன்னைக்கு என் வீட்டுக்கார்ட்ட இருந்து ஒரு சின்ன கிஃப்டாவது வந்துடாதான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருப்பேன். அதுவும் ஏதாவது ஒரு கோல்டு ரிலேட்டடான கிஃப்ட் தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். அவர் சேலரி எல்லாத்தையும் வந்து என்கிட்ட தான் வந்து கொடுப்பாரு. ஸோ நான் தான் வந்து வரவு செலவுகள்லாம் பார்ப்பேன். இருந்தாலும் அவர் வந்து ஏதாவது எனக்கு தெரியாம சேவ் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸா வந்து ஒரு கோல்டு ரிங் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரான்னு ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். முத வந்து நான் ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து ஒரு குட்டி டாலர் வந்து கோல்டுல வந்து வாங்கி கொடுத்திருந்தாரு. உண்மையிலே ரொம்ப 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 பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. நான் செயின்ல வந்து அந்த டாலரை வந்து போட்டுட்டே வந்து இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கோல்டு கிஃப்ட் வந்து பண்ணுவாரான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே வந்து இருக்கும். நான் அதுக்கு அவர்கிட்டயுமே வந்து சொல்லுவேன், எனக்கு வந்து நீங்க கோல்டு கிஃப்ட் பண்ணலாம்ல, எனக்கு தெரியாம சேர்த்து வச்சு தரலாம்ல அப்படின்னு சொல்லுவாரு. எங்க நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட தானே கொடுக்குறேன், நீ தானே எனக்கே வந்து செலவு காசு கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வந்து எதிர்பார்ப்பீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.